ஜனநாயகத்தில் சர்ச்சைகள், விவாதங்கள் மிகவும் வரவேற்கத்தக்கவை. அதாவது கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விவாதங்கள் வருகிற போது அதனுடைய விடைகள் சரியா இருக்கும். மக்கள் நல கூட்டணியிலே முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதில்லை என்று 4 கட்சி தலைவர்களும் கூடி முடிவு செய்து, இது பாராளுமன்ற முறை ஜனநாயக அரசியல் என்பதால், அதிபர் முறை ஜனநாயக அரசியல் அல்ல என்பதால் நாம் முன்கூட்டி அறிவிக்க வேண்டியதில்லை. வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி உட்கார்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் சரியான ஜனநாயகம் என்று நாங்கள் நவம்பர் 2ஆம் தேதி அறிவித்திருக்கிறோம். அதிலே சிறு எள்ளளவு மாற்றத்துக்கு விடவில்லை. மற்ற அடுத்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் நாங்கள் அமைத்திருக்கிற குழுவும் அவர்கள் அமைத்திருக்கிற குழுவும் உட்கார்ந்து பேசுவாங்க. முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த். வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி உட்கார்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் சரியான ஜனநாயகம் என்று நாங்கள் நவம்பர் 2ஆம் தேதி அறிவித்திருக்கிறோம். அதிலே சிறு எள்ளளவு மாற்றத்துக்கு விடவில்லை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை